ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஆரஞ்ச் 10 days 10 டாபிக் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெரி இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் லீடர்ஷிப்கான டூஸ் டோன்ட்ஸ் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் டெட் டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோட பதிவிலிருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். டூஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ்னா, லீட் பை எக்ஸாம்பிள். நாம ஒரு உதாரணமா ரோல் மாடலா இருக்கணும். அப்ப நம்மளோட ஆக்ஷன்ஸ் அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணும். நம்பர் 2, நம்மளோட மென்டரிங் அண்ட் ஃபீட்பேக். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். இந்த டூல்ஸை வச்சு நம்ம அவங்கள டெவலப் பண்ண வைக்கணும். அந்த ஃபீட்பேக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கணும். 3வது, டெசிஷன் மேக்கிங். இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ லீடர். ஆனால் அந்த லீடர் டெசிஷன் மேக்கிங்கை எமோஷ்னலாவோ சிச்சுவேஷனலாவோ எடுக்காம விஷன், வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ், நம்மளோட அண்டர்லைன் வேல்யூஸை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறது ஒரு தலை சிறந்த தலைமை பண்பு. 4வது, கம்யூனிகேட் பண்ணணுங்க. நம்மளோட கிளியர் விஷனையும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் கம்யூனிகேட் பண்ணாதான் நம்மளால ஒரு தலை சிறந்த ஒரு டீமை உருவாக்க முடியும். இப்போ எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாம இருந்தாலே நமக்கு பாதி பிரச்சனைங்க தீர்ந்துரும். we have to trust the team. நம்பிக்கை இருக்கணும். அப்புறம் முக்கியமான பாயிண்ட், இது ஒரு ஆயுதம்னே சொல்லுவேன் தலைவர்களுக்கு, டெலிகேஷன். எல்லாத்தையும் நான் தான் செய்வேன்னு தான் நம்மளால ஒரு தலை சிறந்த லீடராகவோ தலை சிறந்த டீமையும் கிரியேட் பண்ண முடியாது. டெலிகேஷன், நம்மளோட வேலைகளை அப்பப்போ யாரால முடிக்க முடியுமோ. ஒரு திருக்குறள் ஞாபகம் வருமே எல்லாருக்கும், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு. யார் யாருக்கு எது ஸ்ட்ரென்த்தோ அவங்க கிட்ட கொடுத்து வேலையை வாங்கிக்கிறது ஒரு தலை சிறந்த லீடர்ஷிப். அடுத்தது, லீடர்ஸ் அவங்களுக்கு வர்ற ஃபீட்பேக்கை புறக்கணிக்கவும் கூடாது, அதை அவாய்ட் பண்ணவும் கூடாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் பாயிண்ட், ஒரு நல்ல தலைவர் பயமுறுத்தியோ மிரட்டியோ வேலை வாங்கக்கூடாது. புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ரொம்ப சூப்பருங்க. ரெண்டுமே பெரிய ஆளு சைமன் சினக் அவரோட புக்ஸ் தான். லீடர்ஸ் இஸ் லாஸ்ட், வை சம் டீம்ஸ் புல் டுகெதர் அதர்ஸ் டோன்ட். ஏன் சில டீம்கள் மட்டுமே தலை சிறந்து விளங்குகின்றன அப்படின்ட்டு ரொம்ப அழகா இதுல சொல்லியிருப்பாரு. அடுத்த புக்கு ஸ்டார்ட் வித் வை, ஏன், அந்த கேள்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. ஹவு கிரேட் லீடர்ஸ் இன்ஸ்பயர் எவ்ரி ஒன் டு டேக் ஆக்ஷன். இதுவும் சைமன் சினக்கோட புக்கு. டெட் டாக்ஸ்லயும் அகெயின் நம்ம தலைவர் சைமன் சினக் தான் வராரு. ஹவு கிரேட் லீடர்ஸ் இன்ஸ்பயர் ஆக்ஷன். இவரோட டெட் டாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அந்த கோல்டன் சர்க்கிளை வச்சு அவர் எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது, ஷெரில் சாண்ட்பர்க். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஃபேஸ்புக்கோட சிஇஓவா இருந்தவங்க. இவங்க ஸ்பீச், why we have too few women leaders. பெண் ஆளுமைகள் ஏன் குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, கேட்டு மகிழுங்கள். நெக்ஸ்ட் டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், தேங்க்யூ, பபாய்.